அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் துக்கியம்பாளையத்தில் தற்போது கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்குள்ள மஞ்சள் விவசாயிகளிடம் வறட்சி பாதித்த நிலை குறித்து அவர் கேட்டறிந்து வருகிறார். விவசாயிகள் அது குறித்து அவரிடம் எடுத்து கூறி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் துக்கியம்பாளையத்தில் தற்போது வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் கள ஆய்வு நடத்தி வருகிறார். விவசாயிகளிடம் அது குறித்த வறட்சி குறித்த விவரங்களை கேட்டு வருகிறார். அவரோடு மாவட்ட ஆட்சியரும் உயரதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது அமைச்சர் ஆய்வு நடத்தி வருகிறார். அவரிடம் விவசாயிகள் எதுபோன்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? பொதுவாக நாம் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 103% நிலத்தடி நீர், குறிப்பாக கிணற்று பாசனத்தின் மூலமாகவே பாசன வசதி செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது கடந்த 2 ஆண்டுகளாகவே பருவமழை பொய்த்திருக்க காரணத்தினாலும், குறிப்பாக நடப்பாண்டில் பருவமழை முற்றிலுமாக பொய்த்து போயிருக்க காரணத்தினால நிலத்தடி நீர் மட்டமும் குறைஞ்சிருக்கு, கிணத்திலையும் தண்ணி இல்ல. இதன் காரணமாக ஒவ்வொரு இடத்திலும் பயிரிடப்பட்ட பயிர்கள், அதாவது மஞ்சளாகட்டும் மக்காச்சோளம் உள்ளிட்ட அனைத்து பயிர்களுமே முற்றிலுமாக கருகக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. ஒரு வேதனைக்குரிய நிலைமையில நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் விவசாயிகள் அமைச்சர் மத்தியில முன்வச்சிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக 1 ஏக்கருக்கு மஞ்சளாகட்டும் கிழங்கு, குச்சிக்கிழங்கு உள்ளிட்ட எந்த வகையான சாகுபடி செய்தாலும் கூட 1 ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 வரை இழப்பு இருப்பதாகவும் விவசாயிகள் தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது காயத்ரி. அது மட்டுமில்லாமல் தற்போதைய சூழ்நிலைப்படி ஏராளமாக இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடும் விவசாயிகள் ஏக்கர் ஒன்றிற்கு நிவாரணம் ரூபாய் 25,000 to 30,000 வரைக்கும் நிவாரணம் வழங்கினால் மட்டுமே தற்போது ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைச்சர்கிட்ட விவசாயிகள் தரப்புல எடுத்துரைக்கிறாங்க. அமைச்சர் தரப்பிலும் பல்வேறு வினாக்கள் அவர்கிட்ட தொடர்ச்சியாக கேட்கப்படுகிறது. அதாவது காப்பீடு திட்டம் முறையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து அமைச்சரும் விவசாயிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். தொடர்ச்சியாக இந்த இடம் நம்ம இப்ப இருக்கிறது துக்கியம்பாளையம் பகுதியில அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சேலம் மாவட்ட வறட்சி கண்காணிப்பு பொறுப்பாளர் நசீமுதீன் IAS மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத் உள்ளிட்டோர் இந்த பகுதியில் ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக மேலும் பல இடங்களுக்கு அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு நடத்த இருக்காங்க. மோகன்ராஜ், அந்த இடத்துல மஞ்சள் எவ்வளவு ஏக்கர் பயிர் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு பாதிப்பு இருக்கு? ஒட்டுமொத்தமாக ஆத்தூர் கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 75,000 ஏக்கர் சாகுபடி பரப்பு இருக்குது. இதுல முக்கியமான பயிர்களாக மக்காச்சோளம் மற்றும் கிழங்கு, மஞ்சள் ஆகிய 3 பயிர்கள் முக்கியமான பயிர்களாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் இது 3மே சம அளவுல பயிரிடப்பட்டிருக்கும். இந்த பகுதிகளில் இது போன்ற விவசாயம் செய்து தண்ணீர், மானாவாரி பயிர்களுக்கு போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தால பயிர்கள் கருகி அவை காய்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கு. தற்போது முழுமையாக காய்ந்த நிலையில சாகுபடி எடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட முற்றிலுமாக காய்ந்த பயிர்களை ஒன்றுமே செய்ய முடியாது, முழுமையாக நட்டம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தை தான் தொடர்ச்சியாக விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். மணிவாரன். மோகன்ராஜ், தற்போது ஆய்வு நடத்தி வரும் அமைச்சரிடம் விவசாயிகள் உடனடியாக எது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள்? குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்திலே இருந்தாலும் கூட மேட்டூர் அணையோட தண்ணீரானது முழுமையாக சேலம் உள் மாவட்ட விவசாயிகளுக்கு பயன்படுவதில்லை. எனவே உள் மாவட்ட விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில இது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளிலும் பாசன வசதிகளை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கப்படுகிறது. மோகன்ராஜ், அமைச்சர் பார்வையிடும் அந்த பகுதியில் பிரதானமான பயிர் என்ன பயிர் அங்க சாகுபடி செய்யப்படுகிறது? என்ன எழுதுறா போட்டிருக்கு. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் சந்தித்து அவர்கள் செய்த பயிர்களை பார்வையிட்டு வறட்சியால் அந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால்
அதை ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அனுப்ப வேண்டும் என்று அரசு உத்தரவு வழங்கியதன் பேரிலே நம்முடைய மாவட்டத்திற்கு மரியாதைக்குரிய முதன்மைச் செயலாளர் உயர் முகமது நசீமுதீன் அவர்கள் அரசு நியமிக்கப்பட்டு அவர்கள் இன்று நம் மாவட்டத்திற்கு வருகிறது. அவரோடு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், வேளாண்மைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த குழுக்களோடு நேரடியாக இங்கே விவசாயிகளை வந்து நாங்கள் சந்தித்து அவள் செய்த சாகுபடி செய்துள்ள பயிர்களை பார்த்து அந்த பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்ததை ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அரசு மூலம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாயிகள் என்ன கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க? விவசாயிகள் வந்து தாங்கள் பயிர் செய்த அந்த பயிர்களுக்கு இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போய்விட்டது, அதற்கு தேவையான நிவாரணம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். உங்கள் முன்தான் விவசாயி நிற்கின்றார். அவர் தன்னுடைய பயிர் செய்த அந்த பயிர் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போய்விட்டது, அதற்கு அரசு மூலமாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். அவருக்கு கோரிக்கையின் அடிப்படையிலே அரசு அவருடைய நிலத்தை பார்வையிட்டு செய்த பயிர்களை ஆய்வு செய்து அதற்கு உண்டான நிவாரணத் தொகை வழங்குவதற்கு அரசு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளும். இன்று ஆரம்பிக்கப்பட்டுகின்றது, இன்று மதியம் ஆரம்பிக்கப்பட்டுகின்றது. சனிக்கிழமை வரை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிக்கும் சென்று எங்கெங்கெல்லாம் வறட்சியால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுகின்றதோ அங்கெல்லாம் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்குவதற்கு அரசு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளும். சாட்டர்டேவும் உண்டு. சேலம் மாவட்டம் துக்கியம்பாளையத்தில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கள ஆய்வு நடத்தி வருகிறார். அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கு அரசு மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு கட்டங்களாக அங்குள்ள பகுதிகளில் ஆய்வு நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்டு பெறலாம். மோகன்ராஜ், அமைச்சர் தற்போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான உரிய இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த பகுதியில் இப்ப துக்கியம்பாளையத்தை தவிர்த்து அடுத்த கட்டமாக வேறு சேலம் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு அமைச்சர் ஆய்வு நடத்த இருக்கிறார்? தொகுதிகளுக்கு 2 பகுதிகள் வீதம் தற்பொழுது ஏற்காடு தொகுதிக்கு உட்பட்ட துக்கியம்பாளையம் பகுதியில அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாரு. அடுத்து பெத்தநாயக்கன்பாளையம் பகுதிக்கு செல்லும் அமைச்சர் இதே போல அந்த பகுதியில பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரடியாக சந்திக்க இருக்காரு காயத்ரி. அதனைத் தொடர்ந்து ஆத்தூர், கெங்கவெளி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக செல்கிறார். இன்று மாலைக்குள்ளாக வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி மற்றும் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் இருக்க விளைநிலங்கள், இதுபோன்ற விளைநிலங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் அவர் ஆய்வு நடத்த இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வருகின்ற சனிக்கிழமை வரைக்கும் இதுபோன்ற ஆய்வு, அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளிலும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு விவசாயிகளின் நிலையை கேட்டறிவதாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கார். காயத்ரி. மோகன்ராஜ், சேலம் மாவட்டம் துக்கியம்பாளையத்தில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கள ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இது குறித்த விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.